தமிழ்நாட்டில் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.3 குறைந்துள்ளது. பீகாரில் மொத்த கருவுறுதல் விகிதம் நாட்டிலேயே அதிகபட்சமாக 2.8 உள்ளது. இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தால் நிறுவப்பட்ட மாதிரி பதிவு அமைப்பின் தரவுகளின்படி பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் ஆகியவை 1.3 என்ற மிக குறைவான கருவுறுதல் விகிதத்தை பெற்றுள்ளன. ஒன்றிய பிரதேசமான டெல்லி மட்டுமே தமிழ்நாட்டை விட குறைவாக 1.2 என்ற கருவுறுதல் விகிதத்தை பதிவு செய்துள்ளது. மொத்த கருவுறுதல் விகிதம் என்பது ஒரு பெண் தனது வாழ்நாளில் சராசரியாக பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. நாட்டின் மக்கள் தொகை நிலைத்தன்மையை அடைவதற்கான மாற்று விகிதம் 2.1 ஆகும். ஆனால் இந்தியாவின் சராசரி கருவுறுதல் விகிதம் 1.9 குறைந்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவில் வரும் காலத்தில் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தை விட குறைந்து அதன் விளைவாக மக்கள் தொகை குறையத் தொடங்கும். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்கள் அனைத்தும் குறைவான கருவுறுதல் விகிதத்தை பதிவு செய்துள்ளன. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களில் கருவுறுதல் விகிதம் 1.5 உள்ளது. ஆனால் வட மாநிலங்கள் மாற்று விகிதத்தை விட அதிகமான கருவுறுதல் விகிதத்தை பதிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தின் மொத்த கருவுறுதல் விகிதம் நாட்டிலேயே அதிகபட்சமாக 2.8 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2.6 மத்திய பிரதேசத்தில் 2.4 சத்தீஸ்கரில் 2.2 கருவுறுதல் விகிதம் உள்ளது. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் ஒரே அளவிலான கருவுறுதல் விகிதத்தை கொண்டுள்ளன. ஆனால் வட மாநிலங்களில் நகர்ப்புற கிராமப்புறங்களிடையே பெரும் வேறுபாடு நிலவுகிறது. உதாரணமாக மத்திய பிரதேசத்தில் நகர்ப்புறங்களில் 1.8 உள்ள கருவுறுதல் விகிதம் கிராமப்புறங்களில் 2.6 உள்ளது. பீகாரில் நகர்ப்புறங்களில் 2.2 கிராமப்புறங்களில் 2.9 உள்ளது. இந்த தரவு தென்னிந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு பரவலாக அனைத்து பகுதிகளிலும் பரவியுள்ளதை காட்டுகிறது. மத்திய அரசின் உந்துதலின் பெயரில் 1970கள் முதல் மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு நடவடிக்கைகள், பெண் கல்வியில் முன்னேற்றம், நகர்மயமாதல் ஆகியவற்றின் பயனால் இந்தியாவின் ஒட்டுமொத்த கருவுறுதல் விகிதம் குறைந்துள்ளது. குறிப்பாக தென் மாநிலங்கள் கூடுதல் முனைப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. வட மாநிலங்கள் இதில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பதை சமீபத்திய தரவுகள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. மக்கள் தொகையை குறைத்திருக்கும் தென் மாநிலங்கள் மத்திய அரசு பின்பற்றும் கொள்கைகளால் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு, நிதி ஒதுக்குதல் போன்றவை மக்கள் தொகை அடிப்படையிலேயே நடைபெறும் என்பதால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறையும் என தென் மாநில முதல்வர்கள் தெரிவித்து வரும் அச்சம் புறக்கணிக்கத்தக்கதல்ல. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்களை சிறமேற்கொண்டு செயல்படுத்திய தென் மாநிலங்கள் அதனால் எதிர்மறை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் சூழலை தவிர்ப்பது மத்திய அரசின் கடமை என்று சமூக செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.